இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சராசரியில் 3வது டைப் வந்தாச்சுங்க. 14 இருந்து 19 கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ 9th நியூ புக்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. 2016 டிஎன்பிசி அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடக்கும்ல, அதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எதுலையும் கேட்கலைங்க. டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 9th நியூ புக் பேக்லேயும் இருக்குது, சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? ஸோ குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. 2021 டிஎன்பிசியில் கேட்டதால் மேபி ஒரு கொஸ்டினை நம்ம குரூப் 4ல் கேட்டுருவாங்களோ குரூப் 2ல் கேட்டுருவாங்களோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா 14வது கொஸ்டின். 6 தரவுகளின் சராசரி 45ங்க. ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த தரவுனா டேட்டா, நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், 6 பேரோட சராசரியை நான் கண்டுபிடிச்சா 45 அப்படின்னு வருதுங்க, சரியா? 6 பேரோட சராசரி கண்டுபிடிச்சா 45ன்னு வருது. இந்த ஒவ்வொருத்தரா கூடயும் 4 கூட்டணுமா? இப்போ 6 பேர் இருக்காங்களா, இதில் ஒவ்வொருத்தரா கூடயும் 4 கூட்டணும். இவர் முதல் நம்பருக்கு 4 கூட்டணும், 2வது நம்பருக்கு 4 கூட்டணும், 3வது நம்பர் 4 கூட்டணும். இந்த மாதிரி 6 நம்பருக்கும் 4 கூட்டிட்டு அதுக்கு புதுசாக சராசரியை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக புரியுதா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டு. இப்படி கேட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண் கொடுத்து அதோட சராசரியை கொடுத்துட்டு ஒவ்வொரு நம்பராக கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினா புதுசாக என்ன சராசரி வரும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். இதில் என்னென்னா இங்கே பாருங்கள், 6 நம்பரோட சராசரி தான் 45. நீங்கள் ஒவ்வொரு நம்பராக கூடயும் அந்த 4 கூட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக டைரெக்டாக அந்த சராசரி இருக்குல்ல, அதாக கூடிய அந்த 4 கூட்டினா ஆன்சருங்க, அவ்வளோதான், சரிங்களா? அப்போ 45 4 கூட்டினா 49ன்னு வரும், அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு, ஒரு செகண்டு. ரொம்ப ஈஸியானது, சரிங்களா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இதே மாடலில் இங்கே பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 4 எண்களின் சராசரி 20 எண்க. ஒவ்வொரு எண்ணுடன் சியை கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி 22 எனில் சியின் மதிப்பு காண்க. இப்போ போன கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இதில் வந்து பார்த்தா இப்போ பாருங்க, 6 தரவுகளோட சராசரி 45, ஒவ்வொன்றா கூட 4 கூட்ட சொல்றாங்க. அப்படி 4 கூட்டினா புதுசாக என்ன சராசரின்னு கேட்குறாங்க, கரெக்டா? அப்போ நம்ம போட்டோம். இதில் என்னன்னா அந்த கூட்டுற எண்ணை சீன் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, 4 எண்ணோட சராசரி 20, ஒவ்வொரு எண்ணா கூடயும் சியை கூட்டுறாங்களாம். அப்படி சியை கூட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு புதுசாக சராசரி வரும்ல, அது 22ன்னு வருதான். அப்படின்னா அந்த சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணோட சராசரி ஒரு குறிப்பிட்ட எண்ணை கொடுத்துட்டேன், ஒவ்வொரு எண்ணா கூடயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த சராசரியாக கூட அந்த நம்பரை கூட்டிடுங்க அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? அப்போது 20ன்னு சராசரி இருக்குது, இதாக கூட அந்த சியை கூட்டிக்கலாம், சரியா? கூட்டினா இவங்களும் ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா நான் 22, அப்போ ஈக்குவல் டு 22ன்னு போட்டுங்க. இப்போ என்ன கேள்வி? சியோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போது கூட்டலில் இருக்கிற 20 ஈக்குவல் டு கணக்கு போச்சுன்னா கழுத்தலாம் ஆகிடும், கரெக்டா? அப்போது 22ல் 20 போனால் 2, அவ்வளோதான் ஆன்சர். சியோட வேல்யூ 2. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஒரே செகண்டு அழகாக போட்டுடலாம். கிளியராக புரியுதுங்களா? இது பாருங்க, இது 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. 4 மதிப்புகளின் சராசரி 20. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. 4 மதிப்போட சராசரி 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஒரு எண் அது எக்ஸ்ன்ற எண், ஓகேவா? ஒரு எண் 4 மதிப்பா கூடயும் கூட்டுறாங்களாம், ஓகேவா? ஏதோ ஒரு எண், அதை தேரியா சொல்லிட்டாங்க. இப்போ போன கணக்கில் சீன்னு சொன்னாங்க, இங்கே சீன்லாம் சொல்ல, ஏதோ ஒரு எண்ணா அதை நம்ம எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு எண் 4 மதிப்புகளுடன் கூட்டப்பட்ட பின்பு சராசரி 22ன்னு மாறுது. அப்போ கூட்டப்பட்ட எண் என்ன? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு எண்றது வந்து ஏதோ ஒரு எண்ணை வந்து 4 மதிப்போட கூட்டுறாங்க,
அப்படி கூட்டினா சராசரி என்ன. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டு 4 கூட்ட சொல்கிறாங்களோன்னு நினச்சிக்காதீங்க. கொஷின் தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த ஒரு எண் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதே தான் அந்த கணக்கு. 4 மதிப்போட சராசரி 20 ஒரு எண். அந்த ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு தரவாடு கூட்டுறதுக்கு பதிலாக அந்த சராசரியாவுடைய கூட்டிடலாம். அப்படி கூட்டினா ஆன்சர் 22ன்னு வருது. அப்போ அந்த ஒரு எண் என்ன, இதான் கேள்வி. கிளியராக அது எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? சராசரியில் அந்த எக்ஸை கூட்டினா 22 வருது. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ ப்ளஸில் இருக்கிற 22 ஈக்குவல் டு என்ன போனால் மைனஸ் போகும், மைனஸாக மாறிடும். 22ல் 20 போனால் 2, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 2, ஆப்ஷன் பி தான் சரியானது. கிளியராக புரியுதுங்களா? எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப ஈஸி. ஓகே, புரிஞ்சிருச்சிங்களா? ரைட்டு. அடுத்த கணக்குங்க. அடுத்தது 16வது கேள்வி. 10 தரவுகளின் சராசரி 48. ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? 10 என்னோட தரவுனா டேட்டா, அதை நீங்கள் 10 எண்ணுன்னு கூட வச்சுக்கலாம், 10 பேருன்னு கூட வச்சுக்கலாம். 10 பேரோட சராசரி 48ஆங்க. ஓகேவா? ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால், அதாவது போன கணக்கில் ஒவ்வொரு தரவாக கூட ஒரு நம்பரை கூட்டினாங்க, இங்கே கழிக்க சொல்கிறாங்க. சரியா? சரி, ஒவ்வொரு தரவா கூடயும் என்ன கழிக்க சொல்கிறாங்க? 7ஐ கழித்தா. சரிங்களா? அப்படி 7 கழிச்சா புதிய தரவின் சராசரி என்ன, இதாங்க கேள்வி. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னன்னா அதை பாருங்களேன். இப்போ கூட்ட சொன்னால் டைரெக்டாக சராசரியை கூட கூட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கழிக்க சொன்னால் டைரெக்டாக சராசரியில் கழிச்சிருங்க. அப்போ 7 என்னோட சராசரி, 10 என்னோட சராசரி 48. அந்த 48ல் அந்த 7ஐ கழிச்சிருங்க. 48ல் 7 போச்சுன்னா 41ன்னு வரும் ஆன்சர். அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு எண்ணா, நல்லா புரிஞ்சுங்க கீவேர்டை, ஒவ்வொரு எண்ணா கூடயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்ட சொன்னால் சராசரியில் கூட்டிங்க, ஒரு குறிப்பிட்ட எண்ணை கழிக்க சொன்னால் சராசரியில் கழிச்சிங்க, பெருக சொன்னால் பெருக்குங்க சராசரியில், அதே மாதிரி வகுக்க சொன்னால் சராசரியில் வகுத்துருங்க. அவ்வளோதான் மேட்டர், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது 17வது கேள்வி. 7 தரவுகளின் சராசரி 30 என எண்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு 9th நியூ புக்கில் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ பாருங்கள், 7 நம்பரோட சராசரி 30ஆங்க. ஒவ்வொரு எண்ணா கூடயும் 3ஆல் வகுத்தால் வகு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக சராசரியில் 3 வகுத்து விட்ருங்க, முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், 10ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கரெக்டாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்தது 18வது கேள்வி. 12 தரவுகளின் சராசரி 20. ஒவ்வொரு தரவுடன் 6ஆல் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, 12 நம்பரோட சராசரி 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு இதா கீவேர்டு, ஒவ்வொரு தரவா கூடயும் 6 பெருக்க சொல்கிறாங்களா. அப்படி பெருக்க சொன்னால் டைரெக்டாக அந்த 20 கூட 6 பெருக்கிடுங்க. ஓகேவா? அப்போ புதிய இது கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாக அந்த சராசரியில் 6 பெருக்கலாம். 1 6 6 6 12, அந்த 0 போட்டால் 120. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுட்டு இருக்கோன்னு நம்புகிறேன். சரிங்களா? அடுத்தது 19வது கேள்வி. நான் ஹோம்மார்க்கே கொடுக்கல, ஏன்னா இதில் என்ன ஹோம்மார்க் கொடுக்குறது, ஈஸி. இது புக் பேக்கில் 9th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. ஒரு எண் தொகுப்பில் சராசரி எக்ஸ், எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பையும் இசட் என்ற எண்ணால் பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி. மேபி இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா புக் பேக்கில் இருக்குது. ஸோ அதுவும் வித்தியாசமாக இருக்குது, குழப்பற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல எழுத்து கூட மாற்றி கேட்பாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண் தொகுப்பின், ஒரு எண்ணா அது எக்ஸ், ஒரு எண்ணா, சரி நம்ம ஒரு எண்ணுன்னே வச்சுக்கலாம், அதோட சராசரி எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதில் இங்கே பாருங்கள், எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்புடன் இசட்டை பெருக்கணுமா. அப்படி இசட்டை பெருக்கினா புதிய சராசரின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இதாக கூட இசட்டை பெருக்கலாமா, சராசரியாக கூட. அப்போது எக்ஸ் இசட்னு சொல்லலாம், இசட் எக்ஸ்ன்னு சொல்லலாம். பெருக்கல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏன்னா நம்ம ஆப்ஷன் எப்படி அமைக்க போகுதுன்னு தெரியாது. சரிங்களா? அப்போ பார்த்தா இங்கே பாருங்கள், எக்ஸ் இசட், இங்கேயே பாருங்கள், ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் இசட் கிடையாது. பெருகணும்னா பெருகணும், சராசரியாக கூட என்ன நம்பரை பெருக்கணுமோ அதை டைரெக்டாக பெருக்கலாம்.
எக்ஸ் மைனஸ் இசட் அதுவும் கிடையாது. இங்கே பாருங்க இசட் எக்ஸ் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அதுவும் கிடையாது. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.